ஒரு கால நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு நீங்க சின்ன போகும் ஒரு அவசரமாக நிற்கும். நீங்க என்ன நினைச்சுக்கோ வரணும்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா பெரிய மீன் வரும்போது என்ன பண்ண போட்டு ஃபாஸ்டா போய் பிடிச்சிட்டு சாப்பிடும். இல்லைன்னா என்ன சின்ன மீன் இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இது மீன் தான் வரவே வராது இல்லையா? ஏதோ மூவாவதுனோடனே தண்ணி சரசோடனே வராது, டேஞ்சர் சொல்லிட்டு வராது. பெரிய மீன் வராது. அப்போ ஒரே சின்ன மீன் தான் கிடைக்கும். பசி மீன். அதனால வெயிட் பண்ணும்போது வெயிட் பண்ணணும், அமைதியா வெயிட் பண்ணணும். ஒரு மாதிரி அமைதியா ஒரு நாள் நிற்கணும். டைம் வந்தோடனே என்ன பண்ணணும்? ஃபாஸ்டா ஆக்ஷன். அதே தான் இந்த வாரம். இந்த வாரம் என்ன சொல்லியிருக்கோம்? போன வாரம் விரைவான்றதை விட போன வாரம் என்ன சொல்றாங்கன்னா அமைதியா இருக்கணும், அதனால அமைதியா இருக்கணும். ஓகே, புலி இருக்கு, கோயில் இருக்கு, அப்போ வந்து இந்த பக்கம் ஒளிஞ்சு இருக்கு வச்சுக்கோ, ஒரு கோயிலோ இல்ல மானோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஆடிக்கிட்டே இருக்கணுமா, குடிச்சுட்டே இருக்கணுமா, என்ன பண்ணணும்? அமைதியா ஒளிஞ்சிட்டு இருக்கணும். எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கணும்? புலி போகிற வரைக்கும் அமைதியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேடன் வர வச்சுக்கோ, ஒரு வில்ல உள்ள வச்சு வரான். அவன் ஹண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு? ஓடணும். எப்ப வேகமா ஓடணும், அவனை பார்த்துட்டு ஓடணும். ஆனா புலி ஓடணும், சில பேர் பொறிச்சிடும் இல்லையா? அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும். புல்லுக்கு நடுவில் இருந்த கூட ஒளிஞ்சிருந்து அமைதியா இருக்கணும். எதுவும் சத்தம் கேட்கணும்னா அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும். அதுக்கு ஒரு டைம் வரும், எப்ப வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்ப நீங்க படிக்கிறீங்க இல்லையா? புத்தகம் படிக்கும்போது பொறுமையா படிக்கணும். ஒவ்வொரு லெசனா பொறுமையா படிக்கணும். அவசரமா படிக்க கூடாது. பொறுமையா படிச்சுட்டு எக்ஸாம் வரும்போது 2 hours டைம் இருப்பாங்களா? 1 hour தான் இருப்பாங்களா? அதுக்குள்ள முடிக்கணும். இதெல்லாம் முடிக்கல என்ன பண்ணணும்? எடுத்துக்க மாட்டாங்க பேப்பர். அப்போ வேகமா செய்ய வேண்டிய இடத்துல வேகமா செய்யணும், மெதுவா செய்ய வேண்டிய இடத்துல மெதுவா தான் செய்யணும். எழுதி முடிச்சுட்டு அப்புறம் செக் பண்ணணும். வேகமா எழுதி முடிச்சுட்டு நினைத்திருந்தா சரி, அதனால பொறுமையா படி. படிக்கும்போது பொறுமையா படிக்கும். ஓகே, அமைதியா படிக்கணும். பாட்டு டிவி எல்லாம் போட்டு படிக்க முடியுமா? போட்டா நமக்கு என்ன இருக்கும்? படிக்கிறது மண்டியாடாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பொறுமையா அமைதியா படிக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த வாரமும் அதே மாதிரி தான் பொருள். ஓகேவா? இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த என்ன கொஞ்சம் வித்தியாசம் நீங்க தான் சொல்லணும். ஓகே, இப்போ என்ன பொருள்னா இன்னைக்கு தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. என்ன பொருள் சொல்ல தூங்கு வருதா? என்ன ஞாபகம் இருக்கு? தூங்கினே இல்லைன்னா இப்போ வரும்போது தூங்கிட்டே இல்லையா? தூங்கல. அப்போ என்ன சொல்றாரு? ரெஸ்ட் எடுக்க. தூங்குதுன்றது ரெஸ்ட் எடுக்கிறது தான். தூங்குதுன்னு என்ன அர்த்தம்? எப்படி பத்துக்கு தூங்கணும்னா கண்ணை மூடிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? தூங்குனா புரியுதா? சொன்னாங்களா? சரி, அப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறதா இல்லையா? ஏதாவது வேலை செஞ்சா வலிக்கும் இல்ல, கையில வந்து நிறைய எழுதுனா வலிக்கும். அப்போ அப்படி எப்படி பண்ணா என்ன ஆகும்? வலினா சரியாகும். அதுக்காக என்ன சொல்றாங்க? நீ தூங்கிட்டு இருப்பியா இல்லையா? செஞ்சா இன்னும் நிறைய வலிக்கும், இன்னும் நிறைய ரெஸ்ட் எடுக்கும். சரியா? தூங்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் தூங்குறதுக்காக போட்டாரு? ஏன் தூங்குன்னா யார் தூங்கணும்? தூங்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் தூங்குன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் தூங்கணுன்றதுக்காக தூங்குதா போட்டு சொல்லுவாங்க. ஓடும்போது ஓடுங்கிறதுக்கு ஓடுனா நீ ஓடு, ஓடுக அப்படின்னா அர்த்தம் நானும் ஓடுக, நீ ஓடுக, அவன் ஓடுக, அவள் ஓடுக, எது போட்டாலும் அந்த போட்டு சொல்லலாம். அப்போ திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவா சொல்றாங்க. தூங்குன்னு யாரு சொல்றாங்க? எல்லாரையும் சொல்றாங்க. தூங்குக தூங்கி செயற்பால அப்படின்னா தூங்கினே செய்ய வேண்டிய வேலையை தூங்கினே செய்யணும் சொல்றாங்க. செய்யணும். பண்ணாலும் பண்ணலாம்.
அது தெரியாது. அப்ப வேற என்ன தெரியாது தூங்கும்போது? காது கேட்குமா? தூங்கும்போது காது கேட்காது. காது கேட்குமா? காது கேட்காது. பிரெயின் யூஸ் பண்ண முடியாது. பிரெயின் யூஸ் பண்ணலாம். வேற என்னென்ன செய்ய முடியாது? தூங்கும்போது பிரெயின்ல தான் நம்ம கனவெல்லாம் நடக்கும். கனவெல்லாம் நடக்கும். அடுத்தது சில பேர் அந்த பிரெயின் ஒர்க் ஆகாது, சில பேர் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. என்ன? சில பேர் ஒர்க் ஆகாது, சில பேர் சரி. அப்படி பண்ணலாம். அதே மாதிரி பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ் கரெக்ட். ஆர்கன்ஸும் ரெஸ்ட்ல இருக்கும். ஆனா எதுக்காக தூங்குறோம்? ஏன் தூங்குறோம்? ஏன் சாப்பிடுறோம்? தூங்குனா நம்ம அடுத்த நாள் எந்திரிக்கும் போது கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். எனர்ஜியா தூங்குறோம்னா தூங்கலன்னா நம்ம கண்ணுக்கும் ரெஸ்ட். காதும் காலையில திறந்தே இருக்கா? காலையில முடிக்கிறாங்களா? அப்ப ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? காதும் கேட்காது. தூங்கும்போது காதும் கேட்காது. கண்ணு இருந்தா கூட காது கேட்காது. ஸ்மெல் ஏதாவது ஊதுவத்தி ஏற்றிக்கிறோம் நீ தூங்கும்போது அது தெரியுமா? தூங்கும்போது தெரியுமா? தூங்கும்போது தெரியுதா? அது சொல்றியா? தெரியாது. அப்ப தூங்குனா அர்த்தம். அப்படியே தூங்குனா அர்த்தம். சரியா? அப்புறம் வேற என்ன டேஸ்ட் இருக்கு மனுஷனுக்கு? ஸ்மெல், டேஸ்ட். சாப்பாடு பக்கத்துல யாரும் சாப்பிடுறாங்க, உங்களுக்கு எதனா வாயில வச்சு கொடுத்தா உங்களுக்கு டேஸ்ட் தெரியுமா? அதுவும் தெரியாது. எல்லாமே தெரியும். அப்ப ஏதோ ஒரு சென்ஸ் மட்டும் வேலை செய்யும். எது? ஸ்கின். அப்ப டச் பண்ணா தெரியும். எப்படி தட்டி எடுக்கிறாங்களா? நம்ம படுத்து இருக்கும்போது அம்மா வந்து தட்டி எழுப்புனா நமக்கு தெரியும். ஸ்கின் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? என்ட்ரி கலைனா மூஞ்சில தண்ணி கண்ணு ஊத்துறா. அப்ப ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். வேற எதுக்கு இல்லையோ ஸ்கின்னுக்கு மட்டும் ஃபீலிங் இருக்கும். ஓகேவா? ஆனா தூங்குறது ரெஸ்ட். நீ கண்ணு திறந்து இது பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அம்மா தூங்கினா கூட கண்ணு திறந்து பாரு. தூங்கினா முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு கண்ணு திறந்தா கூட தெரியாது. தூங்கி இருக்கவங்களுக்கு கண்ணு திறந்தா கூட தெரியாது. தூக்கத்தில் நடக்கிறவங்களுக்கும் தெரியாது. நீங்க பண்ணா ஓகேயா? ஏற்காங்களா? அதான் தூங்கும்போது நமக்கு என்ன தெரியும்? ஸ்கின் மட்டும் இல்லையா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. தூங்கும்போது இந்த மாதிரி தூங்கணும். தூங்கும்போது அது இருக்குமா? தூங்குறது ஏன் நீ சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் ஏன் என்ன சொல்றதுன்னா தூங்குறதுன்றதுனா ஒரு வேலை. அதுவும் ஒரு வேலை. தூங்குறது ஒரு முக்கியமான வேலை. தூங்குறேன்னா 2 நாள் தூங்குறேன்னா அடுத்த நாள் வேலையே செய்ய முடியாது. தூங்குற வேலை தான் செய்யணும். முக்கியமா எல்லாரும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குவோம். அவங்களுக்கு தூங்கினாதான் வேலை செய்ய முடியும். ஏன்னா தூங்கும்போது தான் என்ன ஆகும்? உடம்பு வந்து ரிப்பேர் வேலை பண்ணும். காலையில டயர்டா பண்ணிட்டு 1 மணிக்கு தூங்கும். ஓகேவா? இப்போ வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோ, கையெல்லாம் வலிக்கு சொன்னது அடுத்த நாள் வலிக்காம இருக்கிறது காரணம் அந்த வலிக்கெல்லாம் உடம்பு போனதுலாம் வந்து வீக் ஆகிடும். வேலை செஞ்சு செஞ்சு நடந்தா காலெல்லாம் வலிக்கும். ஹார்ட் ஒர்க் வேலை என்ன பண்ணா அந்தந்த ஒர்க்கு வலிக்கும். கண்ணு நீ சொன்ன மாதிரி பார்த்துட்டே இருக்க, மொபைல் பார்த்துட்டே இருக்கும், எதை பார்த்துட்டு கண்ணும் வீக் ஆகும். அந்த வீக்கெல்லாம் எப்படி சரி பண்ணும்? தூங்கும்போது மூளை மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இன்னும் மூளை மட்டும் ஒர்க் ஆகும். என்ன பண்ணும்? எந்தெந்த இடம்லாம் டயர்டா இருக்கும் அந்தந்த இடத்துலாம் சரி பண்ணும். 9 hours தூங்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேல தூங்கும்போது சொல்லுவாங்க தூங்கினே சொல்லுவாங்க. சரியா? அப்போ தூங்குறது என்னது முக்கியமான வேலை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தூங்கும்போது என்னென்னலாம் நடக்குது? தூங்கும்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா பண்ணாத? ஸோ பண்ணிட்டே இருக்காது. ஆனா இப்போ நார்மலாக இப்போ பண்ணும்போது 72 pulse per minute வருதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஸ்லோவாக இருக்கும் 60 தான். ஆனால் இருக்காது. பண்ணிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே எதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ, எந்தெந்த வீக்காக இருக்கோ, உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் அதெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகும். சரியா? அப்போ ரிஃப்ரெஷ் ஆனால் தான் அடுத்த நாள் என்ன பண்ண முடியும்? வழியில் இல்லாமல் திரும்பவும் வந்து ஆக்டிவாக பண்ண முடியும். அதனால் தூக்கம்ன்றது ஒரு நல்ல ஒர்க் பண்ணியே ஆகும் எல்லாரும். ஓகேவா? ஆனால் தான் சில பேர் திருக்குறள் என்ன சொன்னாங்க? தூங்குக சொல்றாங்க. தூங்குகன்றது மெதுவா செய்யணும்னு அர்த்தம். வேலை ஒரு வேலையை மெதுவா செய்யறதுக்கு பேரு தூங்குக. நீ ஓடிட்டே இருக்க வெயில நல்லா வெறுத்து போச்சு. வெறுத்து போனே வெறுத்து போவோம். உடம்பு சூடாயிடும். சூடுனா வெறுத்து போகும். வெறுத்து போயிட்டே இருக்க அப்பயும் ஓடிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ. வேறு வெளியே என்ன ஆகும்? உடம்பு உடம்பு ரொம்ப சூடாயிட்டு என்ன ஆகும்? வெறுத்து போவோம். குளிர்ச்சியாகும். என்ன ஆகும்? மயக்கம் போட்டு விழுந்துடும் வெயில ரொம்ப நேரம். ஏன்? உடம்பு வந்து ரெஸ்ட் வேணும். அதை வந்து உன்னை வந்து நீ ஓடினே இருக்குன்னு நினைச்சாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா கூட
வெயிட் பண்ணும்போது நிறுத்திக்கணும். ஏன்னா உடம்பு வந்து இப்போ நமக்கு 100% எனர்ஜி இருக்கா, அது 95% குறைஞ்சிட்டு வச்சுக்கோயேன். உடம்புக்கு வந்து நம்ம வீக் ஆயிட்டோம், மேலே வளர்றாங்க, அதே என்ன இருக்கும், நீ தூங்கணும்னு சொல்லுவோம். ஆனால் நீ தூங்காம இல்லை நான் வந்து ஓட போறேன், 10 கிலோமீட்டர் ஓட போறேன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா என்ன ஆகும், மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து இருந்துச்சுனாக்கா மயக்கத்துல எல்லாமே திருப்பி ரிப்பேர் ஆகும். அந்த எல்லாம் ரிப்பேர் ஆயிட்டு திரும்ப மயக்கத்துல இருந்து தண்ணி இங்கே தெரிஞ்சோம்னா எழுந்து ஏதாவது குடிக்க சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த்தா இல்லையா, குடிக்க சொன்னோம்னா அதுக்கப்புறம் நீங்க அப்போ என்ன பண்ணுறோம், உடம்புக்கு ஒரு இதே இருக்கும். அப்போ தூங்குறது அதான் என்ன பண்ண ஒர்க்கு, மெதுவாக செய்யக்கூடிய ஒர்க், ஸ்லோவாக இருக்கும். நைட்டு தூங்கும்போது பாடி மட்டும் ரிலாக்ஸாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். பட் எல்லா பாடி செல்ஸும் கிரியேட்டும், நியூ செல்ஸ்லாம் கிரியேட் ஆகும், பழைய செல்ஸ் டேமேஜ் ஆகிருந்தா அதெல்லாம் போயிடும். அதுக்கடுத்த நாள் ஜென்ரலாக ஒர்க் எல்லா ஒர்க்கும் நடக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், ஸ்லீப்பிங் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக தூங்கணும். சரியா? அப்போ தூங்குறதுனா என்ன அர்த்தம், எதுவுமே வேலை செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ எதுவோ ஒரு வேலையை செய்யணும், பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும். அந்த வேலை செய்யறது தான் தூங்குறதுன்னு பேர். சரியா? தூங்குகன்றது வந்து நமக்கு வந்து தூக்கம் மட்டும் தெரியும் அப்படின்னு இல்லை. நீங்க உட்காந்து படிக்கும்போது கூட சில பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் கூட ட்ரை பண்ணும் கண்டினியூஸா. அப்போ பண்ணும்போது அதெல்லாம் கூட தூங்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளைட்லேயே பண்ணும்போது சில பேர்ட்ஸ்லாம் வந்து நான் ஸ்டாப் லேண்டிங் எப்படியுமே லேண்ட் மேலே மேலே ஏறும். சின்ன சின்ன பூச்சியெல்லாம் சாப்பிடுறது, சின்ன சின்ன வண்டெல்லாம் சாப்பிடுறது, கரையிலே கால் வைக்காம ஃப்ளை பண்ணுற பேர்ட்ஸ் கூட இருக்கு. கண்டினியூஸாக 10 months ஃப்ளை ஆகிட்டு அது எப்படி தூங்கணும்னா ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுவோம், போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது கிளைடிங் மட்டும் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும், ஃபுல்லாக அப்படி ஸ்டீப்பாக இறங்கும். ஸ்லோவாக இறங்கிட்டு அது ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா ஹைட்லேருந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் தான் வந்து பாருங்க தான் எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ திரும்ப வந்து என்ன போவோம் வேலை போவோம், தூங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த தூங்குற வேலை என்ன பண்ணுற வேலை, ஸ்டெடியாக செய்கிற வேலை, ஸ்லோவாக செய்கிற வேலை. இப்படி பண்ணுறோம். ஸ்கைலே தூங்கிடும். ஹைட்டாக போயிட்டு ஸ்கைல தூங்கும்போது நம்ம மேலே போகும்போது காற்றுலாம் கம்மியாக இருக்குமா, அப்போ புவியின் பிரச்சனை கம்மியாக இருக்குமா, அப்போ கிளைடிங்கிற மாதிரி ஸ்லோவாக ஏற்படுமா இருக்குது. ஏரோப்ளைன் ஏறும்போது ஃபாஸ்ட்டாக ஏறுதா ஏறுதா ஏறும்போது போல தான் இருக்குது. அந்த மாதிரி இறங்கும்போது பாதியில் வந்து முடிச்சிட்டோம், திரும்ப மேலே போகும். அந்த ஹைட்டில் அவ்வளோ பரவாயில்ல இருக்குது. டிராஃபிக் பண்ணிக்கலாம், கீழே தான் நிறைய டிராஃபிக் இருக்கும், நிறைய போர்ட் இருக்குது. பிளேன்ல கூட எவ்வளோ ஹைட் போகுது, 33,000 feet தான் போகும். அதெல்லாம் இன்னும் பண்ணலாம், இதுல கூட பண்ணுவோம். பட் ஒன்று ரெண்டு தான் பாருங்க, வீட்டில் இருக்கிற 1000 meters தான் இருக்கு. வேர்ல்டு எவ்வளோ பெருசு இல்லையா, இப்போ இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, போனால் ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு பேட் லைஃப் ஈகிள் வந்துச்சுன்னா ஈகிள் சாப்பிடும் அந்த பேர்டு, ஒன்றும் பண்ண முடியாது. தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பேர்டு ஈகிள் வந்து சாப்பிடும். சரி, அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான், எப்படின்னா தான் நடக்கும், எப்பவுமே இருக்காது. நிறைய ஈகிள்லாம் கிடையாது. அதுவும் அந்த ஹைட்ல எல்லாம் ரொம்ப இருக்காது. அது வெவ்வேறு ஊர்ல பார்க்குது இல்லையா, அதுவும் பீச்சுக்கு மேலே தான் பார்ப்போம். பீச்சுக்கு மேலே தான் எந்த பேர்ட்ஸும் பார்க்காது. ஏன்னா எதுலாம் எங்கே இருக்கும், ஈகிள் தான் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கிற இடம் அங்கே தான் இருக்கும். இப்போ காட்டில் இருக்குனாக்கா அப்போ மேலே சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் தண்ணியில் இருக்கும். பட் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கே ரிஸ்க் இல்லை. ஒரு பேர்டு கடலுக்கு நடுவும் கடலுக்கு போய் பிடிக்கணும். கடல் தான் பெருசு இருக்குது இல்லையா லேண்டோட. அந்த நடுவில் போயெல்லாம் யாரும் ஃபிஷர்மேன் கூட எவ்வளோ தூரம் போவோம், கடலுக்குள்ள ரொம்ப டீப் சீ போக மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு மீன் இருக்கிறவனே வந்துடுவாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது தூங்குற வேலைன்றது என்ன புரிஞ்சுக்கணும், பொறுமையா ஸ்டெடியா செய்யற வேலையை தான் தூங்குங்க. தூங்கி சேர்ப்பானா தூங்கிலே செய்யற வேலையை தூங்கணும், தூங்கிலே தான் செய்யணும். புரியுதா? தூங்கி செய்யணும்னா பொறுமையா செய்ய வேண்டிய வேலையை பொறுமையா செய்யணும். இப்போ ஒரு வரையணும், ஒரு டிராயிங் ஒரு பெயிண்டிங் ஒன்று வரையணும், ஒரு புக்கு பார்த்து வரையறீங்க. அப்போ எப்படி பொறுமையா வரையணுமா இல்லை அந்த புக்கை பார்த்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கணுமா வந்து வந்து இந்த மாதிரி வந்துருக்கீங்க பொறுமையா நீட்டா வரையும். அதே போல ஒரு சிற்பம் செய்யறாங்க, ஒரு பொம்மை செய்யறாங்க, அதாவது கல் வச்சு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே உடைப்பாங்க. அதே கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையா பண்ணணும். அதுக்குதான் தூங்குதல் பேர். அதாவது தூங்குற மாதிரி பொறுமையா அந்த அதை மட்டும் வேலை செய்யணும். கல் பார்த்து எங்க உடைக்கணும், அப்பதான் கரெக்டா அந்த பொம்மை அந்த ஷேப் போடுறோம் பண்ணி அப்பதான் சிற்பம் வந்து அந்த எல்லாத்தையும் செஞ்சாங்க. கோயிலெல்லாம் நிறைய சிலை வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. பொறுமையா செய்யணும். அந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலையை பொறுமையா செய்யணும். ஆனா வேகமா செய்ய வேண்டிய வேலையை வேகமா செய்யணும். அதுதான் என்ன சொன்னாங்க, தூங்குக தூங்கி செயல்பாட. தூங்கற்க அப்படின்னா தூங்கற்கன்னு அர்த்தம்.
தூங்குக சொல்லும்போது அது சொன்னோம். தூங்குக எல்லாரும் சொல்றாங்க. நான் தூங்கணும், நீ தூங்கணும், எல்லாரும் தூங்கணும். தூங்க இருக்குன்னா தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாதுன்னா பொறுமையா செய்யக்கூடாது. எப்போ பொறுமையா செய்யக்கூடாது? தூங்காது செய்யும். தூங்காமலே செய்ய வேண்டிய சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஃபாஸ்டா செய்யணுன்றதெல்லாம் இப்போ எக்ஸாம்ல எப்படி எழுதுன்னு சொன்னீங்க? ஃபாஸ்டா எழுதுங்களா இல்லைன்னா பொறுமையா எழுதுங்களா? ஃபாஸ்டா எழுதணும். பொறுமையா எழுதலாம், பட் மேல வர வர ஃபாஸ்டா எழுத வேண்டியது. ஆமா, சீக்கிரம் சீக்கிரம் தான் வச்சுக்கணும். வீட்டுக்கு வரும்போது பொறுமையா வரலாம். டைம் கேட்டுச்சுல்ல, ஸ்கூல்ல போய் தூங்குவியா? ஏன் அங்க மட்டும் தூங்காம வேலை செய்யணும்? தூங்குவியா? இதெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஓ, லேட் இருக்காங்களா? சரி, அந்த டைம்ல வந்து தூங்காம இருக்காது, தூங்கிடு. அப்புறம் பசங்க சொல்ல கேட்க மாட்டாங்க, நைட்டு தூங்கு, பகல்ல முடிச்சுங்க. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க திருக்குறள்ல? தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க அப்படின்னா தூங்கக்கூடாது. எப்போ? தூங்காது செய்யும் வினை. இப்போ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது, இப்போ சொன்ன இல்லையா, புலி வருது, அப்போ மான் ஒழிஞ்சிருக்கு, அப்போ தூங்காம திருப்பி ஓடணும், வேகமா ஓடணுன்ற நேரத்துல அப்போ வந்து மெதுவா ஓடணும், வேகமா ஓடணும். புலிக்கு தப்பிக்கணும்னா ஒழிஞ்சிட்டு இருந்தா கூட ஒழிஞ்சிட்டே இருந்தா அமைதியா இருக்கும். இடத்த தூங்குறது அமைதியா இருக்கும். அமைதியா தூங்கலாம், தூங்கலாம் இல்ல தூங்குறதுனா தூங்குறது கிடையாது. நான் சொல்றது தூங்குறதுன்னா பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஆளாம சொல்லாம இருக்கணும். எப்படி அது மாதிரி பொறுத்து சொன்னோம் இல்லையா? பொறுத்தா தூங்குறது தூங்குற மாதிரியே இருக்குது இல்லையா? அதுவும் தூங்குற மாதிரி பண்ணுது, ஆனா தூங்காது. இப்போ மயக்கம்னா கூட மயக்கம் தான் மயக்கடிக்கிறது கிடையாது. அதுதான் உடம்புக்கு ரெஸ்ட் இருக்கு. பட் மீதி எல்லாம் வேலை செய்யுது. ஹார்ட் வேலை செய்யுது, பிரெயின் வேலை செய்யுது. ஆனா செய்யறது வெளியே தெரியாது. அந்த வேலை செய்யறோன்றது தெரியாது, யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. தூங்கும்போது நமக்கே தெரியாது வேலை செய்யணும். திரும்பி பண்ணுவோம். இல்ல, உள்ள இருக்கிறது தான் பிரெயின். உள்ள மண்டைக்குள்ள பத்திரமா இருக்கு. ஹார்ட் வந்து உள்ள இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் ஒரு இடத்துல உள்ள பத்திரமா இருக்கு. அதெல்லாம் வந்து வேலை செய்யறது நமக்கு தெரியாது. வெளியில வேலை செய்ய மட்டும்தான் தெரியுது இல்லையா? கதைக்கு வரணும். சரியா? ஒரு காட்டுல போய் சொன்னோம், ஒரு மான் வந்து குட்டியா மான், ஒரு மான் குட்டி போடும். குட்டி போட்டவனே என்ன பண்ணுமா? பெரிய மான் என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன பண்ணுவோம்? எப்படி இருக்கும்? மான் கீழே தான் விழுந்து கிடக்கு, அது எழுந்து நிக்கணும்ல, அதுவும் எழுந்து நிக்குமா? எடுத்து வரலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாது. மான் என்ன பண்ணும்? உதைக்கும். குட்டி கீழே இருக்கு இல்லையா? அதை வந்து உதைக்கும். ஏந்துப்போம் சொல்லிட்டு உதைக்கும். தூங்கக்கூடாது. சரியா? உதைச்சு அது வலிக்கும். அது அதனால அதை அடிக்கிறாங்களே அம்மா அப்பாவும் சொல்லிட்டு இருக்கும். குட்டிக்குவாங்க. ஆனா அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கணும். ½ ஆகும். கீழே விழுந்துருக்கு, அப்பதான் ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு வந்திருக்கு. அது எழுந்து நிக்கிறது தெரியுமா? பேலன்ஸ் பண்ண முடியுமா? நீ நிக்கிறல்ல, நீ ரோடு நாள் பேசுறீங்க தெரியுமா? பிறந்தவொடனே எழுந்துருங்கயா? எல்லா குழந்தையும் ரோடு நாள் ஆகுது. குழந்தை கூட பிடிச்சிக்கிட்டு நிக்காது. குழந்தை சின்ன குழந்தை பார்த்துருக்கேன். குழந்தை வந்து 6 months ஆகும். 6 months ஆகும். 3 months ஆகும். 6 months ஆகும். 10 months ஆகும். ஃபர்ஸ்ட் இயர் 1 year ஆகும். 1 year ஆனதான் இது பிடிச்சி எழுந்திருக்கும். நடக்க முடியுமா அதுக்கு? ஆனா மான் மட்டும் நடக்காது. ஏன்? அவங்க அடிக்கும். அடி கொடுத்ததே இல்லை, அதனால லேட்டா எழுந்துக்கிறீங்க. இல்ல, அடி நல்லா வாங்கிச்சுன்னா அது இல்ல, ஜீப்ராலாம் இருக்குல்ல, நல்லா அடி வாங்கி எழுந்திருக்கும். யானை கூட சரி கட்டிக்கிட்டே காலையில் அவ்வளோ பெரிய காலையில் வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஏன் எழுந்து போனாங்க? எழுதுக்காமலே இருந்தாங்க. ஹெல்ப் பண்ண முடியாது. பிள்ளைகளையும் வந்து நாய் வருது, ஓநாய் வருது, நரி வருதுன்னா காப்பாற்றலாம். அதனால என்ன பண்ணுவோம்? எழுப்பி விட்டவொடனே நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தை வந்து நீங்க சொன்ன மணி நேரம் அவன் எழுதி நிற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். வேற வழியும் சாப்பிடுறது வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. ஏன் சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? இது ஏதாவது புள்ளி வந்துச்சுன்னா
ஓடி போயிடுங்க. பெருசு பேரண்ட்ஸ்லாம் ஓடி போயிடும், அந்த குட்டி மட்டும் அப்படியே விட்டுரும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா முத வச்சு எடுப்போம். சின்ன குட்டிலாம் யானை குட்டி கூட அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மான் குட்டி எழுதோட என்ன பண்ணுவோம், நம்ம மனுஷங்களாம் குழந்தை பிறந்ததுன்னா 1 இயர் அது நடக்கிறதுக்கு சொல்லுவோம். ஓரத்தை கூட நல்லா ஆகும். நடக்கிறதுக்கே அது ப்ராக்டிஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி நிற்கும். 2 காலம் நிற்கிறது கஷ்டம் தானே. இன்னொரு 1 இயர் ஆகும். 2 இயர்ஸ் கழிச்சு தான் எல்லாம் நடக்க முடியும். இப்போ ஓடுறோம். இப்போ அவன் கிரிக்கெட் விளையாடணும்னா அவனுக்கு 7வது 8வது வந்து தான் பேட்டிங் ஸ்டேஜ் வரும், அடிக்கலாம் முடியும். சரியா, அது ஒவ்வொரு டைமும் பண்ணும். ஆனால் கற்றுக்கணும் எப்படி ஏற்கணும்னு சொல்லிட்டு அது குழந்தை பண்ணும்போது நம்ம இந்த குழந்தை கற்றுக்கணும். ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டம் கற்றுக்குது, நான்குட்டி எவ்வளோ கற்றுக்குது. உடனே எழுந்து நிற்கணும். இல்லைன்னா அடி வாங்கிலே இருக்கும். எழுந்து நின்றுடும். அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் அடங்கி நிற்கும். அது ஒரு இடத்துல மான் மேய்ஞ்சிட்டு வச்சுக்கோங்க. எல்லா மான் கூட்டமாக இருக்கு, ரொம்ப நிற்குமா கூட என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கேயும் ஓடும், தெரியாத இடத்துக்குலாம் ஓடும் இல்லையா. அந்த புதல்ல ஓடும், மலை மேல ஓடும், சும்மா ஓடுதுதான். கண்டுபிடி பார்த்துக்கலாம், பசு மாடு கண்டுபிடி போட்டு அதுவும் கட்டி போடனா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடமா நிற்காது, சும்மா ஓடும். எல்லா இடத்துக்காக இங்கே நாங்கள் ஓடுவோம். பசங்க கூட ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இங்கே நாங்கள் ஓடுவாங்க. வீட்டுக்குள்ள தான் ஓட மாட்டாங்க, ஓடிக்கிட்டு இருந்து வீட்டுக்குள்ள வெளியில கிரௌண்ட்ல கூட ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. கிளாஸ்ல ஓடுவாங்க, எல்லாத்தையும் ஓடுவாங்க. ஜாலியாக இருக்கிறது ஓடணும். அந்த மாதிரி ஓடும். மானும் குதிச்சு ஓடும். ஓடும்போது என்ன பண்ணிச்சா, ஒரு நாள் ஒரு முன் சைடில் போய் கீழிச்சு. அதில் கீழிட்டு ரத்தம் வந்துச்சு. என்ன பண்ண, ரத்தம் வராங்க வரைக்குமா வரைச்ச உடனே என்ன பண்ணோம், ரத்தம் அப்படியே வலிக்குதே. ரத்தம் வந்துச்சா என்ன பண்ணாங்க, உடனே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா குடிச்சியா இல்லை அப்படியே ரெஸ்ட் எடுத்தியா. அது மாதிரி ஒரு நாள் அது என்ன பண்ணணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தா அதுக்கு வலியெல்லாம் போயிடுச்சு, அதுக்குள்ளேயே சரியாயிடுச்சு. திருப்பி என்ன பண்ணோம், அமைதியா இருக்குமா, திருப்பி ஓடிட்டே திருப்பி போயிட்டு என்ன பண்ணா, அந்த கல் இருந்தது இல்லையா, கல்லுலாம் தாண்டி குடிக்கும் போது கல் தடக்கி விழுந்து பார்த்துருவோம். அப்போ கால் அடிபட்டுச்சு. இன்னொரு கால், 4 கால் இருக்கா, இன்னொரு கால் அடிபட்டுச்சு. அடிபட்டா என்ன ஆகும், திருப்பி வலிக்கும். காலில் எதுவும் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. திரும்பவும் வந்து என்னாச்சு, ரெஸ்ட் எடுத்தாங்க. தூங்கி எல்லாம் சரி, ஓகேவா. ஆனா இந்த பெரியம்மாலாம் சொல்லுமா, ஓடக்கூடாது சொன்னாலும் சொல்ல முடியுமா, முடியாது. அது மட்டும் ஓடும், அடிப்படும். ஆனா அடிப்பட்டு விழுந்தா மட்டும் அது கூடவே நிற்கும், எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக நிற்கும். சரியா, யாரும் கூடவே நிற்கும். வேற என்னமோ சாப்பிடக்கூடாது. ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க, ஏன் ஓட விடுவாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னா இது திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டு வேகமாக ஓட போயிருக்காங்க. செய்ய மாட்டாங்க, வீட்டுல சொல்லுவாங்க. இன்னொரு தடவை ஓட்டு வீட்டுல இருந்தா அவங்க அடிப்படும் சொல்லுவாங்க வீட்டுல. ஆனா மாடு சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல சொல்லிடுவாங்க. திருப்பி இன்னைக்கு வந்து ஃபாஸ்டா ஓடுது வச்சுக்கோ, 10 km/h ஓடுதுன்னு வச்சுக்கோ. அடுத்த நாள் பார்த்தா இன்னும் ஸ்பீடா ஓடும். அடிப்பட்டா கூட எழுந்தாலும் ஆகும். திருப்பி 15 km/h ஸ்பீடு ஓடும் அடுத்த நாள். அப்புறம் இன்னும் பெரிய அடிப்படும், மண்ணிலே அடிப்படும், கீழே வந்து திரும்ப ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்கும். திருப்பி அப்படியே எல்லா மாடுகளையும் மெதுவாக நடந்து போகும். அப்புறமா அவன் அடங்கி இருக்குமா, அது திருப்பி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா ஓடும். அங்கேயும் ஓடும், 20 km/h ஓடும். அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது என்ன கத்துக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து அடி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே ஆகுது. ஓகேவா, அதே என்ன கத்துக்குது, அடிப்பட்டாலும் க்ரோ ஆகும், எவ்வளவு அடி தாங்கணும் அப்படின்னு தெரியும். அடிப்பட்டாலும் எவ்வளவு உடனே ரெக்கவர் ஆகிட்டு ஓடுறதுக்கும் நம்மளுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு தெரியும். இன்னும் ஃபாஸ்டா ஓடுறதா. ஏன் அப்படிங்கும் போது இப்போ ஒரு அது வளர்ந்துச்சு, பெருசா எடுத்து வச்சுக்கோ. மலை இருக்கு, காடுலாம் இருக்கு, திடீர்னு ஒரு புலி வருது, இல்லை சிங்கம் வருது, ரொம்ப என்ன பண்ணணும், மாறலாம் இல்லைன்னா என்ன பண்ணணும். அப்போ வந்து ஓடும்போது அன்னைக்கு கத்துக்கிட்டா முடியுமா, அன்னைக்கு ஒரு நாள் இத்தனை நாள் நான் ஓடவே இல்லை, எங்க அம்மா சொல்றதுனால ஒரு நாள் ஓடினானு முடி குத்திச்சு, ஒரு நாள் வந்து முடி கீழிச்சு, அடுத்த நாள் வந்து கால் உடஞ்சிச்சு, அதனால ஓடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்தே பழக்கம் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நீதிமன்றம் நடந்து தான் பழக்கப்படுத்தும், நடந்தே தான் போவோம், நடந்து தான் போவேன். அப்படி நீ வந்தா கூட நான் நடந்து போறேன், அதுக்கப்புறம் பொறுமையா நீ நடந்து வா சொல்லுமா. என்ன பண்ணும், ஏன் உயிரை காப்பாத்தீங்கன்னா ஓடணும். அப்பவே எனர்ஜி சேவ் பண்ணலாம். பட் அந்த டைம் வரைக்கும் தான் தூங்கணும். தூங்கி சேவ் பண்ணணும். எப்போ எனர்ஜி ரெக்கவர் பண்ணணுமோ பண்ண வேண்டியது.
ஆனா அடி வந்து பல பல என்ன ஆகும், ஓஞ்சி போய் படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தூங்கி செயற்பாடுல செய்யணும், வேலையை செஞ்சுட்டே இருக்கும். தூங்கும்போது செய்யற வேலையை செஞ்சுட்டே இருக்கும். பிரெயின் ஒர்க் பண்றது நிறுத்தக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்றதும் நிறுத்தக்கூடாது. கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணிட்டே இருக்கணும் அந்த வேலையை. புரியுதா? அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ சின்ன சின்ன அடிப்படும் போது அதுக்கு பெருசா புள்ளி நிஜமாவே தொக்கும்போது கூட ஓடும்போது காலி காலி படம் பார்த்துருக்கீங்களா? மலையெல்லாம் இருந்தா கூட சரி, ஓடி வீடு தாண்டி பெரிய பெரிய குளம்லாம் தாண்டும். வீட்டு எழுந்தா கூட உடனே எழுந்து ஓடும். அடிப்பட்டு தான். ஏன்? ஒரு குரல் இல்லை 10 குரல் கொடுத்தா படிக்கணும். அப்போ கூட என்ன இருக்கும், நீங்க ஏற்கனவே தமிழ் படிச்சு வச்சிருந்தாதான் தெரியும். இப்போ ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு இப்போ நடக்க ஆரம்பிச்சது, ஓட ஆரம்பிச்சதுலாம் நமக்கு எப்படி சொல்லி தராங்க, நமக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. குழந்தை 10 டே இருக்கணும்னு விட்டாங்க, 1 வருஷம் 10 கோ சொல்லிட்டாங்க. அப்புறம் நடந்துக்கோ 1 வருஷம். அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அப்புறம் ஏபிசிடி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்பர் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, வேர்ட் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வேர்ட்ஸ் ஃபார்மிங் சொல்லி கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் உங்க அம்மா அப்பா யாராவது சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. சென்டென்ஸ்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீ வந்து இப்போ இன்ஜினியர் ஆகணும். சரி, எல்லாம் சொல்லி கொடுத்த வரைக்கும் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. சரியா? காலேஜ் போனா யார் சொல்லி தராங்க, டீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போனா டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகும்போது யார் சொல்லி கொடுப்பாங்க, டாக்டருக்கு படிச்சவங்க தான் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா அவங்க சொல்லும்போது அந்த வேர்ட்ஸ் அந்த பேராகிராஃப் அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. கற்றுக்கலாம். எப்போ கற்றுக்க முடியும், நமக்கு அந்த அர்த்தம் புரியணும் இல்லையா. அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே புரியணும் இல்லையா. அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து படிக்கும். அது வந்து இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கும் போது அவங்க தான் சொல்லி தர முடியும். அந்த ஒரு டாக்டர் வந்து திரும்பி இன்ஜினியரிங் காலேஜ் உட்காந்து இன்ஜினியரிங் சொல்லி தர முடியுமா அவருக்கு? முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. படிக்கிற காலத்துல அவங்க பொறுமையா படிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும், புரிஞ்சு பொறுமையா படிக்கணும். புரிஞ்சுட்டாதான் இப்போ டாக்டர் படிக்கிறவரு டாக்டர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிருப்பாரு, மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சிருப்பாரு. ஓகே, ஏன் அப்படி பண்ணணும், பொறுமையா படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது அவங்க ஈஸியா சொல்லி தரணும். ஆனா அவங்க எங்க படிச்சாங்களோ அதுதான் சொல்லி தர முடியும். இப்போ காட்டுல தான் சிங்கத்துலாம் அடிப்படும் பார்த்துருக்கியா, காலில் அடிப்பட்டதுன்னா டாக்டர் போய் காப்பாற்றுறாங்க. எப்படி காப்பாற்றுறாங்க, ஒரு ஊசி மருந்து போடுவாங்க, தூரத்துல இருந்து ஒரு ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க. அது போட்ட உடனே என்ன ஆகும், மயங்கி விழுந்தாங்க சிங்கம். அப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அது காலில் கட்டெல்லாம் போட்டு அந்த கூண்டுலாம் எடுத்துட்டு ஏதோ அடிப்பட்டா எடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரீட் பண்ணிட்டு அது மயக்கத்துல தெரியறதுக்கு 1/2 hour வச்சுக்குவோம், அதுக்குள்ள வரும். அப்போ சரி நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாரு, மயக்கம் வந்து கொடுத்தாரு. அப்போ டாக்டர் போயிட்டு ஐயோ இது வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் மனுஷன் தான் படித்தேன், எனக்கு ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நான் எங்கே இருக்கு ஹார்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எந்தெந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஆரம்பிச்சு பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும், தெரிஞ்சு பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கணும், அது ஏற்கனவே படிச்சோம். அப்போ படிக்கணுன்ற வேலை என்ன பண்ணணும், முதல் நாள் படிச்சிருக்கோம். ஒரே நாள் படிச்சு முடிச்சுட்டு உடனே நாளைக்கு போயிட்டு நான் காப்பி போட சொல்லணும். அப்போ தூங்குறது என்னது, பொறுமையா செய்ய வேண்டியது. பொறுமையா செய்ய வேண்டியது என்னது, நீங்க இந்த வயசுல படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பொறுமையா செய்ய வேண்டியது. அப்போ தூங்கி சேர்ப்பாதான் நீங்க என்ன புரியணும், படிக்கணும். பொறுமையா ஒவ்வொன்றா படிங்க. வேர்ட்ஸ் படிங்க, அப்புறம் ஒரு பேராகிராஃப் படிங்க, சென்டென்ஸ் படிங்க, எல்லாம் படிச்சுட்டே இருங்க. அர்த்தம் புரியும். அப்புறம் போகும்போது மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ எது படிக்கிறீங்களோ, ஐடியோ எது படிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சினாதான் அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு வேலை வந்து எப்படி செய்யணும், தூங்காவது செய்யணுடைய தூங்க இருக்க சொல்லியிருக்கல ஃபாஸ்டா செய்யணும். சிங்க முடிக்கிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. முடிச்சுட்டுனா சிங்க சாப்பிட்றதா, சாப்பிட்றியா? சிங்கத்துக்குலாம் காட்டில் வந்து அடிபடுறது எப்படின்னா எங்கெல்லாம் மற்ற நிலந்து விழுவோம் கூடி, அப்போ அடிபட்டு இருக்கும்போது வச்சுக்கோ காப்பாற்றிட்டு சொல்லுவாங்க.
வெளியூருக்கு போகும்போது போயிட்டு திருப்பி போச்சா சரி, இது தனி கதை. ஓகேவா? இப்ப என்ன சொல்ல வரோம்னா தூங்குக தூங்கி செயல்பாடு பார்க்கணும். என்ன பண்ணணும்? மெதுவா செய்ய வேண்டியதே மெதுவா செய்யணும். ஒரு டாக்டர் படிக்கிற இடத்துல பொறுமையா அழகா படிக்கணும். சின்ன பிள்ளைல இருந்து படிச்சுட்டே வரும் கடைசி வரைக்கும். என்னென்ன பாட்டு என்ன பாடி பாட்டு என்ன இருக்குன்னு படிச்சுக்கணும். இப்போ ஒரு இன்ஜினியர் படிச்சு முடிச்சு ஏரோப்ளேன் ஓட்டணும். போய் நேரம் போய் கார் ஓட்ட தெரியும் சொல்லிட்டு ஏரோப்ளேன் உட்காந்து ஓட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு படிச்சுக்கணும். பொறுமையா செய்ய வேண்டிய வேலையை பொறுமையா செய்யணும். செஞ்சுட்டு இப்போ ஏரோப்ளேன்ல உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? மெதுவா செய்யணுமா? சரி, இல்ல நான் ஒரு சாப்பிட்டு வரேன் சொல்லிட்டு மெதுவா சாப்பிடலாமா? இல்ல அங்க போய் தூங்கிட்டு அப்புறம் பண்ணலாமா? லைட்டா பாதி இருக்கும்போது தூங்கலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ஆக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதே போல இமீடியட்டா செய்ய வேண்டிய வேலையை இமீடியட்டா செய்யணும். எப்போ அது இமீடியட்டா செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே நம்ம பாடி ரெடியா இருக்கும். இப்போ டயர்டா போய் சொன்னாலே இப்போ நீங்க வந்து டெய்லி விளையாடி கால் அடிப்பட்டு ரொம்ப பெயினா இருக்கு. அடுத்த நாள் உங்களுக்கு மேட்ச்னா விளையாட முடியுமா? தூங்காம முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? தூங்குற டைம்ல தூங்கிடணும். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்கிற டைம்ல படிக்கணும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணணும். அதுதான் தூங்குதா. தூங்குனா தூங்க முடியாது. சரியா? இப்ப தூங்குக தூங்கி சேர்ப்பால செய்யணும்னு சொல்றாங்க. தூங்காது செய்யும் வினைன்னு சொல்றாங்க. வினைனாலும் செயல்னாலும் ஒன்றுதான். சரியா? வினைன்னு சொன்னாலும் ஒரு ஆக்ஷன் தான். ரெண்டுமே நவுன் தான். சிலர் வந்து கலெக்டிவா சொல்லுவாங்க. சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சாப்பிடுறது வந்து ஒரு ஈட்டு வேர்பு ஈட்டு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன். சாப்பிடுறதுன்றது வந்து அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பார்க்கணும். இந்த இடத்துல சாப்பிட்டு பார்க்கணும், லிஃப்ட் பண்ணணும், அப்புறம் டேக், அப்புறம் என்ன பண்ணணும்? கட் பண்ணணும், பிங்கிட்டு வரணும், அப்புறம் சூ பண்ணணும், ஸ்வாலோ பண்ணணும். இவ்வளோ சேர்ந்தா ஈட்டு சொல்றோம் இல்லையா? அது போல இருக்கிறது தான் கலெக்டிவ்னு சொல்றோம். அதே போல தமிழ்லையும் சாப்பிடணும்னு சொல்றோம். அதே போல தூங்குறதுக்கு ஒரே வேர்டு. பட் செயல்ன்றது அதே போல கலெக்டிவ் வேர்டு. சிலதான் கலெக்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஆக்ஷன்லேயே எல்லாமே வினைன்னு ஒரே ஒரு வினை தான் வரும். அப்போ அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ஃபாஸ்டா செய்யணும். ஒரு வேலையா இருந்ததுன்னா அதை எப்படி செய்யணும்? ஃபாஸ்டா செய்யணும். படிக்கிறதுன்றது பெரிய வேலை. டெய்லி ஒரு புக் படிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். அது வந்து பொறுமையா படிக்கணும். அது தூங்க தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினைன்னு சொல்லியிருக்கோம். வினைனா ஒரே ஒரு ஆக்ஷன். கரெக்டா? ஸ்லீப் ஸ்லீப்னா ஸ்லீப். ஓகேவா? புரியுதா? சொல்லலாமா குரல்? புரியுதா? அப்ப தூங்கு தூங்கு தூங்க வரலாம் என்ன அர்த்தம்? அந்த குரல் வந்து தூங்க சொல்லல. பொறுமையா செய்யணும். பொறுமையா செய்யறத பொறுமையா செய்யுங்க. விரைந்து செய்ய வேண்டியதெல்லாம் விரைந்து செய்யணும். காலம் தாழ்த்தி செய்யறதுலாம் காலம் தாழ்த்தி செய்யணும். நாளைக்கு சேர்த்த இன்னைக்கே செய்யணும்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நாளைக்கு வந்து நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் முடியாது. அதுக்கு நீ படிக்க தான் முடியும். ஓகேவா? ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் டாக்டர் ஆகணும்னா ஆயிடணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அது ஃபாஸ்டா பண்ணணும். அப்போ வந்து யோசிக்க கூடாது. சரியா? அது ஃபாஸ்டா இருக்கும். போட்டு சொல்லலாம். அப்போ புரியுதா பாருங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி. இப்போ தூங்குக தூங்கு செயற்பால சொன்னாங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா தூங்கி செயற்பால அப்படின்னா தூங்கினே செய்ய வேண்டிய வேலை எடுத்துக்கணும். அதுக்கு தூங்குக கடைசியில் எடுத்து போடணும். அதுல இருக்க தூங்குக இங்க எடுத்து போடணும். அதே போல தூங்கற்கிறது முன்னாடி விட்டுட்டு தூங்காது செய்யும் வினைக்கு அப்புறம் தூங்கற்க சொல்லணும். அந்த வினையை வந்து தூங்காம செய்யணும். சரியா? மாற்றி மாற்றி போட்டு அர்த்தம் புரியுதா? புரியும். தூங்குகன்னா என்ன அர்த்தம்?
தூங்கும்போது எந்த வேலையும் செய்யறாங்கன்னா வேலை அவங்க உடம்பு செய்யலாம். ஓகே, அந்த வேலையை ரெஸ்ட் எடுக்கிற வேலையை நல்லா செய்யணும். இந்த வேலை தான் அப்போ தூங்குற நேரத்துல ஹார்ட் ரேட்டே ரெடியா இருக்கும். ஓடும்போது பல்ஸ் ரேட் ஏறிட்டே போகும் இல்லையா, ஜாஸ்தி. ஆனா தூங்கும்போது அதெல்லாம் ஆகாது. சரியா, புரிஞ்சுது அர்த்தம்? ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ தூங்குறது என்ன பண்ணணும்? உங்களுக்கு மட்டும் ஒரு ஜாப் இல்லை, ஒரு ரெஸ்ட் எடுத்து பண்ண வேண்டிய வேலையை ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ண வேண்டிய வேலை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்க. நாளைக்கு பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணுங்க. அன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையை என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். சரியா, இன்னைக்கு இப்போ இந்த வேலையை முடியும் எப்படி சொன்னாங்கன்னா அந்த வேலையை அன்னைக்கு முடிச்சிருக்கோம். அந்த நேரம் தூங்குவோம். சரியா?